அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு ஜென் ஜோன் பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்ம நிறைய விஷயங்கள் தியானம் பற்றி பார்த்துருக்கோம். இப்போ தியானத்தில் நமக்கு நிறைய பேருக்கு இந்த கேள்வி என்னென்னா, எப்படி தியானத்தை ஆரம்பிக்கிறது, அதில் என்ன சொல்கிறது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு மெயினாக நமக்கு தியானம் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயம் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கிறது. அமைதியான இடத்துல உட்காந்துட்டு உங்களோட மனதை உங்களோட இதயத்தோட ஹார்ட், அதாவது உங்கள் மனசில் உங்கள் இதயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? கண்ணை மூடி உங்களோட ப்ரீத், உங்களோட சுவாசத்தை அப்படியே கவனிக்க ஆரம்பிங்க. சுவாசம் எங்கிருந்து வருது, எங்கே போகுது அப்படிங்கிறத அப்படியே கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்ச நேரத்தில் உங்களோட கான்சன்ட்ரேஷன் அப்படியே இப்போ ப்ரெசன்ட் மூமெண்ட்டுக்கு வர்றதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் தியானம் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு எல்லாருமே உங்களோட சுவாசத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாசத்தை பார்க்குறது அப்படிங்கிறது, கவனிக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை. ஏன்னா மற்ற வகையாக நீ இதை நினச்சி தியானம் பண்ணு, அதை நினச்சி தியானம் பண்ணு அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நம்ம எதையாவது நினைக்கக்கூடாதுன்னு சொன்னோம்னா அதுதான் நினைப்போம். அந்த மாதிரி மற்ற விஷயங்கள் பற்றி தியானிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் சுவாசத்தை ஃபுல்லாக அப்படியே கவனிங்க. கீழேருந்து உங்கள் வயிற்றுலேருந்து வருதா தியானம், இல்லை உங்களோட இதயத்திலிருந்து வருதா அப்படின்னு பாருங்கள். இல்லை உங்களோட தொண்டைக்கிட்டிருந்து வருதா உங்கள் சுவாசம் அப்படிங்கிறத வாட்ச் பண்ணுங்கள். முடிஞ்ச வரையும் உங்கள் தியானத்தில் வயிற்றுலேருந்து உள்வாங்கி அப்படியே ஒரு டீப் ப்ரீத் எடுக்கணும். அந்த மாதிரி எடுக்கிறப்போ என்ன ஆகுனா, உங்கள் உடலோட அடிப்பாகத்திலிருந்து அந்த சுவாசம் மேலே வரையும் அதே மாதிரி கீழே போகும். அது ஒரு 1 மினிட் ஆகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் உங்கள் சுவாசத்தோட இன்ஹேலும் அவுட்ஹேலும் ஒரே டைமில் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி ஒரு சுவாசத்தை நீங்கள் பண்ணுறப்போ என்ன ஆகுனா, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசு உங்களோட பிரெயின் அந்த ஆல்ஃபா வேவுக்கு போக ஆரம்பிக்கும். அதுக்கு ஒரு ஈஸியஸ்ட் வே என்னென்னா கவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இன்ஹேல் பண்ணுறப்ப 1 2 3 4 5 6 அப்படியே ஒரு 1 2 3 4 5 6 அப்படியே நிறுத்துங்க. அதுக்கப்புறம் 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு சுவாசத்தை வெளிவிடுங்க. வெளிவிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 அப்படின்னு ஒரு எம்டினஸ் விடுங்க. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக ஒரு 10 ப்ரீத், இந்த மாதிரி ஒரு 10 தடவை ப்ரீத்திங் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மைண்ட் ஆல்ஃபா வேவுக்கு போக ஆரம்பிக்கும். ஆல்ஃபா வேவுக்கு போக ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை சுற்றி இருக்கிற மற்ற விஷயங்கள் இருக்கிற கான்சன்ட்ரேஷன்லாம் கம்மியாகும். இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இப்போ வீட்டில் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். நமக்கே தெரியாமல் நம்ம மைண்ட் அதான் ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள் வருது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? நமக்கே தெரியாமல் நிறைய எண்ணங்கள் நமக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். தியானத்தில் உட்கார்ந்துருக்கிறப்பவுமே நிறைய டைம் பார்த்தீங்கன்னா நிறைய எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதையெல்லாம் தடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான வழி இந்த ப்ரீத்திங். இந்த ப்ரீத்திங்கை இப்படி நீங்கள் பண்ணுங்கள். டெய்லியுமே ஒரு 10-15 நாளைக்கு நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, உங்களுக்கே தெரிஞ்சிடும் இந்த ப்ரீத்திங் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது தெரியும். இது ஹெல்ப் ஆகும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீத்திங் முடிய உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்தை ஏதாவது ஒன்று நினச்சிட்டு அதை தியானம் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ப்ரீத் உங்கள் சுவாசத்தை கவனிக்கிறப்போ என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக ஆல்ஃபா வேவுக்கு போயிட்டு உங்களோட மைண்ட் கான்சன்ட்ரேஷனாக வரும். அந்த கான்சன்ட்ரேஷனாக வர்ற சமயத்தில் உங்களுக்கு என்ன விஷயம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறப்போ உங்கள் தியானத்தின் மூலமாக அது யூனிவர்ஸுக்கு போய் அதை உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். இன்றைக்கி இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி.